இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம இன்றைக்கி வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசுகிறோம். இப்போ சொல்கிறாங்கல்ல, முதல்ல பழமொழியே இருக்குது, என்ன மூட்டை பூச்சிக்கு பயந்துக்கிட்டு வீட்டை கொளுத்தின கதை அப்படின்னு. அப்படின்னா என்ன கதை? முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னன்னு பார்க்க முடியாமல் அந்த மூட்டை பூச்சியை அடித்து கொள்ளாமல் வீட்டை கொளுத்திக்கிட்டோம்னா வீடு எரிஞ்சு மூட்டை பூச்சி எல்லாம் சுத்தமாக எரிஞ்சிருமல்ல, மூட்டை பூச்சி தொந்தரவு இல்லை அப்படின்ட்டு எல்லாம் எரிச்சிட்டு பார்த்தானா எல்லாம் சாம்பலாக கடந்து தான். அந்த மாதிரி கதையாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு வாஸ்து பார்க்குறீங்கன்னா முதல்ல தலையெழுத்து முதல்ல இடத்த ஃபஸ்ட்டு நல்லா பார்த்து வாங்குங்க. இடத்துலையே முதல்ல தோற்று போயிட்டா அதுக்கப்புறம் எப்படி வீட்டில் போய் நம்ம ஜெயிக்க முடியும்? வாங்குகிற இடமே ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கணுமல்ல. நல்ல இடமா வாங்காமல் தவறான இடங்களை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் ஒரு நல்ல வீட்டை கட்டினா அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. இப்போ என்னதான் நான் வண்டியை காரை படுத்து ஓட்டுறது, கையை விட்டுட்டு ஓட்டுறது, பைக்கை வந்து எக்ஸ்லேட்டரை முறுக்கிவிட்டு கைவிட்டு ஓட்டுறது, இது எல்லா டேலண்ட்டும் எனக்கு இருந்தாலுமே கூட வண்டியில் பெட்ரோல் இருக்கணும், அடுத்தது வண்டி வந்து இன்ஜின் நல்லா இருக்கணும், ஸ்டார்ட் பண்ணால் டுர்ன்னு போயிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தானே நம்ம வண்டி கை விட்டுட்டு ஓட்டுறது, காலை விட்டு ஓட்டுறது எல்லாம் ஓட்ட முடியும். அப்போ அது மாதிரி ஒரு இடத்த வந்து முதல்ல நீங்கள் வாங்கும் பொழுதே வந்து பாருங்கள், அந்த இடம் முதல்ல நல்ல இடமா இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அது என்ன நல்ல இடம்? மண்ணை போய் எடுத்து வாயில் எடுத்து சப்பி பார்த்தா அதை இனிக்குமா, இல்லை டேஸ்ட்டாக இருக்குமா, அதுதான் நல்ல மனையா? அப்படியெல்லாம் இல்லை. அந்த மனை நல்ல மனை அப்படின்னா முதல்ல எந்த ஒரு மனை திசை காட்டும் கருவிக்காக உள்ளதோ அந்த மனை நல்ல மனை. திசை காட்டும் கருவிக்காக அப்படின்னா ஒரு திசை காட்டும் கருவி ஒன்று வச்சு பார்க்குறப்ப அந்த திசையோடைய மனை வந்து கரெக்டாக கிழக்கு டைரெக்ஷன் பார்த்துருக்கணும், இல்லை வடக்கு பார்த்தாப்புல இருக்கணும், தெற்கு பார்த்தாப்புல, இல்லை மேற்கு பார்த்தாப்புல. அதாவது நீங்கள் என்ன திசை மனை வாங்கலான் இருக்கிறீங்களோ அந்த திசை பார்த்து சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மனையெல்லாம் முதல்ல ஒரு நல்ல மனைன்னு அர்த்தம்.